வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு வாழ் மக்களுக்கு ஜனாதிபதி அனுர அளித்த வாக்குறுதி. புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் பாப்பரசருக்கு அஞ்சலி. காபோத உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகின. முக்கிய ரகசியத்தை வெளியிட தயாராகும் தென்னிலங்கை அரசியல்வாதி. திருப்பித் தர தவறிய 42 துப்பாக்கிகள். பாதுகாப்பு அமைச்சகம் விசாரணை. அரசு நிறுவனங்களுக்கு கோப் குழு விடுத்துள்ள எச்சரிக்கை. மட்டக்களப்பில் அரசு அதிகாரிகளால் வெளியேற்றப்பட்ட தமிழரசுக் கட்சி எம்பிக்கள். தேர்தல் சட்டத்தை மீறிய 28 வேட்பாளர்கள் கைது. சிங்களவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு சத்தியலிங்கம் என பெயர் வையுங்கள். விமலுக்கு சத்தியலிங்கம் பதிலடி. ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டார். தொடர்பான விரிவான செய்திகள். போரின் போது பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களுக்கு சொந்தமான அனைத்து நிலங்களையும் மீண்டும் விடுவித்து மக்களிடம் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் தேசிய மக்கள் சக்தி நடத்திய பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு போரின் போது அழிக்கப்பட்ட வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தற்போதைய அரசாங்கம் உதவும் என்றும், போரின் போது மூடப்பட்ட கிளிநொச்சி பகுதியில் உள்ள நெடுஞ்சாலைகள் மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக மக்களின் நிலங்களை இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை நாங்கள் அறிவோம். அந்த இராணுவ அதிகாரிகள் மற்றும் தளபதிகளுடன் நாங்கள் கலந்துரையாடினோம். மக்களுக்கு விடுவிக்கக்கூடிய ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் திருப்பித்தர நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். பாரம்பரியமாக பயிரிடப்பட்ட சில நிலங்கள் கூகுள் வரைபடத்தை பார்த்து வன பாதுகாப்பு திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இவை இந்த பகுதியில் பயிரிடப்பட்ட நிலங்கள், மக்களின் நிலங்கள். முறையான ஆய்வுக்கு பிறகு அவற்றை திருப்பித்தர நாங்கள் பணியாற்றி வருகிறோம். மேலும் பல வீதிகள் மூடப்பட்டுள்ளன. கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் கொழும்பு சாலை திறக்கப்பட்டுள்ளது. அலரி மாளிகைக்கு முன்னால் உள்ள சாலைகள் திறக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் வீதிகளில் மூடப்பட்டுள்ளன. மக்கள் பயணிக்க அந்த வீதிகள் அனைத்தையும் நாங்கள் திறந்து விடுகிறோம். யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே ஏராளமான வீதிகளை மீண்டும் திறந்துள்ளோம். இந்த நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். போரினால் வீடுகளை இழந்த மக்களையும் நாங்கள் சந்தித்துள்ளோம். வடக்கில் வீடு கட்ட வசதி இல்லாதவர்கள் ஏராளமானவர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் வீடுகள் கட்டுவதற்கு எங்கள் அரசாங்கம் ஆதரவளிக்கிறது என தெரிவித்துள்ளார். විශේෂයෙන්ම අපේ එළඹෙන පළාත් පාලන මැතිවරණයේදී මේ වන්නි දිස්ත්‍රික්කයේ වවුනියාව ප්‍රදේශයේ පළාත් පාලන ආයතන 5ට තරඟවදින සහෝදර සහෝදරියන් ඉන්නවා. ඒ සියලු දෙනාගේ සහභාගී වෙන ආදරණීය අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරියන් සියලු දෙනාගෙන් අවසරයි. விசேடமாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வவுனியா மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்த 5 உள்ளூராட்சி சபைகளிலே போட்டியிடும் எமது அன்பார்ந்த வேட்பாளர் சகோதர சகோதரிகளே, அதே போன்று இந்நேரத்திலே கலந்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். මේ වවුනියා දිස්ත්‍රික්කයේ වවුනියාව නගර සභාව ඇතුළු ප්‍රාදේශ සභා 5ක් තියෙනවා. මේ මාසේ 6 වෙනිදා ඡන්දෙ තියෙනවා. මේ මාසේ 6 මොකක් වෙයිද? இந்த வவுனியா மாவட்டத்திலே நகர சபை உள்ளிட்ட இன்னும் 5 பிரதேச சபைகள் இருக்கின்றன. இந்த மே மாதம் 6ஆம் திகதி இடம்பெறவிருக்கும் உள்ளூராட்சி சபையிலே என்ன நடக்கும்? මොකක් වෙයිද? என்ன நடக்கும்? புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பாப்பரசர் புனித பிரான்சிஸ் அவர்களின் அஞ்சலி நிகழ்வு இன்று இடம்பெற்றிருந்தது. கத்தோலிக்க திருச்சபையின் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் வத்திக்கானில் உயிரிழந்திருந்தார். அவரின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து பல்வேறு பகுதிகளிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று வருவதுடன் நாடளாவிய ரீதியில் துக்க தினமாக இன்று அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் வவுனியா தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வரும் வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள கொட்டகைக்கு முன்னால் கையில் தீபமேந்தியவாறு அஞ்சலி செலுத்தியதுடன் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு ஒளி தீபமும் ஏற்றி அஞ்சலி செலுத்தியிருந்தனர். 2024ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகியுள்ளன. பரீட்சை பெறுபவர்களை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பார்வையிட முடியும். கடந்த ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நடைபெற்றது. உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் 3,33,185 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். அதில் 2,53,390 பேர் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் மற்றும் 79,795 பேர் தனியார் விண்ணப்பதாரிகளாகும். நாடு முழுவதும் 2,312 மத்திய நிலையங்களில் 319 ஒருங்கிணைப்பு மையங்களிலும்
காபோது உயர்தர பரீட்சைகள் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. யாருக்கும் தெரியாத முக்கிய ரகசியத்தை நாளை வெளியிடவுள்ளதாக முன்னாள் அமைச்சரும் பிபதுர்ஹேல உரிமையின் தலைவருமான உதய கம்மன்பில திட்டமிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது 7 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டது. அவற்றில் 2 அல்லது அதற்கு மேற்பட்டவை தொடர்பில் முக்கிய தகவல்கள் அவர் வெளியிடவுள்ளார். அதற்கமைய நாளை காலை ஊடகவியலாளர்களை தங்கள் கட்சி அலுவலகங்களுக்கு ஏற்கனவே அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்தால் உரிமங்களுடன் வழங்கப்பட்ட 42 துப்பாக்கிகளை திருப்பித் தர தவறிய தரப்பினர் குறித்து போலீசார் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் விசாரணைகளை தொடங்கவுள்ளன. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 1500 துப்பாக்கிகள் திரும்பிப் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் 42 துப்பாக்கிகள் மீட்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த தகவலை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச சமீபத்திய தொலைக்காட்சி அரசியல் கலந்துரையாடலின் போது உறுதிப்படுத்தியிருந்தார். பொது நிர்வாகங்களில் ஊழல் செய்பவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர பொது நிறுவனங்கள் தொடர்பான நாடாளுமன்ற குழு முடிவு செய்துள்ளது. கோப் குழு அனைத்து நிறுவனங்கள் தொடர்பிலான பொதுவான அறிக்கையை மட்டுமே நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்ததாகவும் அரசு நிறுவனங்களில் ஊழல் குறித்து பரிந்துரைகளை வழங்குவதை தவிர வேறு எந்த நடவடிக்கையும் குழு எடுக்கவில்லை எனவும் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் முதல் முறையாக ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடைபெறும் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் தனித்தனி கோப்புகளை தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். சட்ட நடவடிக்கை எடுப்பது எளிதாக இருக்கும் வகையில் அனைத்து ஆதாரங்களையும் உள்ளடக்கிய கோப்புகளை தயாரிக்க நம்புவதாகவும் எதிர்காலத்தில் கோப்புகளை தயாரிக்க ஒரு சட்ட அதிகாரி நியமிக்கப்படுவார் எனவும் கோப் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வவனதீவு பகுதியில் இன்று காலை இலங்கை தமிழரசுக் கட்சியின் இரத்ததான முகாம் நடைபெற்ற நிலையில் அங்கு மாவட்ட தேர்தல் முறைப்பாடுகள் அலுவலகத்தின் உத்தியோகத்தர்கள் திடீர் சோதனை நடவடிக்கையினை முன்னெடுத்தனர். அங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளனர். கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் அங்கு சென்ற மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் முறைப்பாடுகள் அலுவலகத்தின் உத்தியோகத்தர்கள் இந்த சோதனை நடவடிக்கையினை முன்னெடுத்தனர். இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு இலங்கை தமிழரசுக் கட்சியின் வாலிப முன்னணியின் ஏற்பாட்டில் இரத்ததான முகாம் வவுனதீவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை நிலவும் இரத்த பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் வருடாந்தம் இந்த இரத்ததான முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் இந்த இரத்ததான முகாம் வவுனதீவில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்ற நிலையில் அங்கு வந்த மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல்கள் முறைப்பாடுகள் அலுவலகத்தின் உத்தியோகத்தர்கள் அனுமதி பெறப்படாமல் குறித்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளமை தொடர்பிலும் வேட்பாளர்கள் குறித்த கலந்து கொள்ளப்பட்டுள்ளமை தொடர்பிலும் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் சோதனையிட வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதன்போது தேர்தல் ஆணைக்குழுவின் அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகளுக்கான அனுமதிகள் பெறப்படாத காரணத்தினால் இதன் அடிப்படையில் இந்த இரத்ததான முகாமும் வவுனதீவில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்ற நிலையில் அங்கு வந்த மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல்கள் முறைப்பாடுகள் அலுவலகத்தின் உத்தியோகத்தர்கள் அனுமதி பெறப்படாமல் குறித்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளமை தொடர்பிலும் வேட்பாளர்கள் குறித்த கலந்து கொள்ளப்பட்டுள்ளமை தொடர்பிலும் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் அடிப்படையில் சோதனையிட வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதன்போது தேர்தல் ஆணைக்குழுவின் அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகளுக்கான அனுமதிகள் பெறப்படாத காரணத்தினால் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் பதவி நிலை உறுப்பினர்கள் அங்கு இருக்க முடியாது என மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல்கள் முறைப்பாடுகள் அலுவலகத்தின் உத்தியோகத்தர்கள் தெரிவித்ததற்கு அமைவாக உறுப்பினர்கள் கட்சியின் பதவி நிலையினரும் அங்கிருந்து வெளியேறிச் சென்றுள்ளனர். உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டங்களை மீறியமை மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 28 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை 330 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன எனவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 259 முறைப்பாடுகளும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 71 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. இந்த நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியமை மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 28 வேட்பாளர்களும் 111 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் நடவடிக்கைகளுக்காக சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்ட 26 வாகனங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன என்றும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சிங்களவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு சத்தியலிங்கம் என பெயரை வையுங்கள் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின் ஊடகவியலாளர் ஒருவர் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஆணையரவு உப்பு விடயத்தில் பெயரை பார்க்க வேண்டாம், சுவையை பாருங்கள் என கூறியுள்ளமை தொடர்பில் கேள்வி எழுப்பிய போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். உப்பில் ருசியைத்தான் பார்க்க வேண்டும், அதுதான் உண்மை. ஆனால் உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கும் சத்தியலிங்கம் என்றும் பெயரை வையுங்கள். ஏன் ரத்நாயக்கா, விமல் வீரவன்ச, அந்த வன்ச, இந்த வன்ச என பெயரை வைக்கிறீர்கள்? சத்தியலிங்கம், சுந்தரலிங்கம், பொன்னம்பலம் என உங்களது பிள்ளைகளுக்கும் பெயரை வையுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு பிள்ளைதானே வேண்டும், பெயர் முக்கியமில்லைதானே. அதற்கு பிறகு நாங்கள் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் நடைபெற்ற தாக்குதலின் சூத்திரதாரி இனம் காணப்பட்டுள்ளார்.
இதன்படி காஷ்மீரைச் சேர்ந்த ஆதில் அகமது தோஹர் தான் மூளையாக செயற்பட்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இவர் பாகிஸ்தானில் 6 ஆண்டுகளாக வசித்த நிலையில் 2018ஆம் ஆண்டு 3 முதல் 4 பயங்கரவாதிகளுடன் இந்தியாவுக்கு வந்துள்ளார். இவர் காஷ்மீரில் அனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள குர்ரே என்ற சிறிய கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். 2018ஆம் ஆண்டு மாணவர் விசா மூலம் இவர் பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளார். பாகிஸ்தானில் மாயமான ஆதில் அகமது தோகர் பயங்கரவாத இயக்கத்துடன் இணைந்து ஆயுத பயிற்சி மேற்கொண்டார் என தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.